ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டைரெக்டாக இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாம். இன்னைக்கு கூலி படத்தில் நிறைய விஷயங்கள், லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் கொடுத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஆடியோ லான்ச்சோட டேட்டும் நம்ம இதில் பேச போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ள டேரக்டாக. கூலி படத்துலேருந்து நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நேற்று சன் பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2 ஆடியோ லான்ச்சும் சேர்த்து ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் கோபிநாத்தோட சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. அந்த சேனலில் சில விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். என்ன பேசியிருந்தாப்புன்னா, படத்தில் இவ்வளோ விஷயங்கள் நிறையவே இருக்குது, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய கேமியோஸ் இது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கேமியோவும் கிடையாது. இது வந்து ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் மூவியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் எல்சியில் வருமானு கேட்டிங்கன்னா அது 100% இந்த படம் எல்சியில் வருவதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இது வந்து ஒரு பியூர் ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக இருக்கும். ஸோ இது வந்து ரஜினி சாரோட சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பீங்களா, அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல லோகேஷ் கனகராஜ். இதே மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படம் முடிச்சதுக்கப்புறம் விஜய் சார்கிட்ட நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு விஜய் சார் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதே மாதிரி லியோவும் அவங்க ரெண்டாவது முறையாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூலி படம் நல்லா வந்ததுக்கப்புறம் ரஜினி சார் லோகேஷ் கிட்ட வந்து நம்ம ஃபியூச்சரில் இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாப்பேமா. அதுவும் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்ப. ஸோ ரஜினி சாருக்கு சொன்ன கதை வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கூலியாக அவர் சொல்லலாமா. அவர் வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான் ரஜினி சாருக்கு வந்து ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தாப்பேமா. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் ஒரு ஃபுல் வில்லனாக இருப்பாப்புல. அந்த படத்தில் ஹீரோ வந்து நாங்கள் வேற ஹீரோவை நாங்கள் தேடிட்டு இருந்தோம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ப. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், 2 வருஷம் 3 வருஷம் அது மாதிரி டைம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டைமில் நம்மளால பண்ண முடியாதுன்னா நாங்கள் கூலி உடனே முடிவு பண்ணி இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் பேருக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் இந்த படத்தில் பண்ணல. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்கவுங்க என்ன கேரக்டர் ஸ்பேஸ் இருக்குமோ அந்த ஸ்பேஸ் இந்த படத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. மோஸ்ட் ஆஃப்லி இந்த படத்தில் வந்து ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. இது வரைக்கும் நான் பண்ணாத ஃப்ளாஷ்பேக் இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் இந்த கூலி படத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அமீர் கான் சார் கேமியோ அப்படி வந்திருக்காப்புல. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இதை எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமீர் கான் சார் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் அவரோட கேரக்டரு இப்படி நடிச்சிருக்காப்புலையா, அதேங்கப்பா நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த அவரோட கேரக்டரு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அமீர் கான் சாரே பார்த்து வியக்கிற அளவுக்கு அவரோட கேரக்டர் நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அவரே அவரோட கேரக்டரை கேமராவை பார்த்து அவர் வந்து என்கிட்ட சொன்னாப்புல, இப்படிலாம் நான் நடித்ததே கிடையாது அது மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம போன வீடியோவிலே சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மெத்தடாக அது போய்கிட்டு இருக்கும் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள், இந்த கூலி படத்தில் நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு அது மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படம் எல்சியில் வரப்போவது கிடையாது, இது 100% ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம், இது எல்சியில் வருதா அப்படின்னு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் நான் கூலி படம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்தது அவர் ஹீரோவாக நடிக்க போகிற விஷயங்கள் அது மாதிரி சொல்லியிருக்காப்புல. அருண் மாதேஸ்வரன் தான் லோகேஷ் கனகராஜ் வச்சு டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த இன்டர்வியூவில் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல.
ஸோ இது நான் வந்து இது எக்ஸ்பெரிமெண்டல் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃபுல் டைமாக நான் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இது நம்ம ஹீரோவாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். மற்றதுக்கு நான் எல்சியூ அது மாதிரிலாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு என்னாலலாம் போக முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு மெத்தடாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. மற்றபடி ஹீரோ அப்படிங்கிறது வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கிடைக்கிற பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதில் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு டிசைடுக்கு என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ எல்சியூவில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அது மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் இன்னும் 3 இருக்குது. மிஸ்டர் பாரத், அப்புறம் பென்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அதெல்லாம் சொல்லியிருந்தாப்புல. கைதி 2, அதுக்கப்புறம் இரும்பு கை மாயாவி, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் அவர் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கைதி 2 தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒரு கொஷின் கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தாப்புல. நீங்கள் யார் கூட நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் சார் கூட நீங்கள் வந்து 2 படம் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் நீங்கள் ரஜினி சார் கூடயும் பண்ணிட்டீங்க, கமல் சார் கூடயும் பண்ணிட்டீங்க, யார் கூட நீங்கள் பண்ணணும் அதிகமாக ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அவரோட அந்த சட்டிலான ஆக்ஷன் இது வந்து நான் என்னோட ஸ்டைலில் நான் வந்து அவரை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ அவர் வந்து ஃபுல் ரேசிங்கில் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்காப்புல. எனக்கும் பேக் டு பேக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறனால என்னால் பண்ண முடியல. ஸோ அந்த டைம் கிடச்சிச்சுன்னா நான் அஜித் சாரை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இதுலேருந்தே நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏகே லோகேஷ் கனகராஜ் காம்போ இது நடந்தால் வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச் பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சன் பிக்சர்ஸே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆடியோ லான்ச், ரஜினி சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 50 வருஷம் ஆகுது, அதையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த செலிப்ரேஷனோட சேர்த்து இந்த ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்புல. அந்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நாங்கள் டீசர் கட் எதுவுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அது ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு, அதை நாங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரட்டாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சீக்கிரட்டாக கொண்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் மட்டும் போதும், ஒரு ட்ரெய்லர் கட்டு மட்டும் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அஃபிஷியலாக பிளான் பண்ணி இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெய்லர் கட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ட்ரெய்லர் கூலி, அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ இதுதான் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட், அவர் கூலி படத்தை பற்றி பேசின விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.